தாரும் ஆண்டவரே. உம்மை வாஞ்சியோடு நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற தேவன், எங்களை நிரப்புங்க என்று. எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவர். எங்கள் இருதயத்தை நிரப்புகிறவர், எங்கள் சிந்தையை நிரப்புகிறவர். நீர் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயத்தை தேற்றுகிறவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து ஹல்லேலூயா எல்லாவற்றையும் சாட்சியாய் ஜீவிக்கத்தக்கதாய் எங்களை நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உள்ளத்திலே வந்தால் ஆண்டவரே எங்களுக்கு பலன் ஆண்டவரே. நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. நீர் போதுமானவர். நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நிறைவானவர் வரும்பொழுது குறைவெல்லாம் நீங்கி போம் என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. ஓ, நாங்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பலன் தருகிறப்பா. சோர்ந்து போன நேரங்களில் நாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. சொல்லுங்க. சோர்ந்து போன நேரங்களில் நாம் சுமந்து கொண்ட கிருபை இது. கிருபையினால நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை நடத்துகிறது. உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய கிருபை மேல் கிருபையை தருகிறவர். உம்முடைய வல்லமை மேல் வல்லமையை தருகிறவர். உம்முடைய அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை பொழிந்தொழ செய்கிறவர் ஆண்டவரே. ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் சுவாமி இந்த ஆண்டு தகப்பனே அப்பா, இந்த தகப்பனே ஸ்தோத்திரி வேத ஆராய்ச்சி கூடத்திற்கு வந்திருக்க எங்களுக்கு நீர் பலனாயிருந்து நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த மாதத்தில் கடைசி நாள் 31ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. அப்போ 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுகிறதுனால் வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் நடைபெறாது. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு கூட இணைந்தே நடைபெறும். அதனால் அதில் எந்தவித குழப்பமும் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதலாவது நாளாக இருந்தாலும் வழக்கத்தின்படியே 2 ஆராதனைகள் சபையில் நடைபெறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற மாதத்திலிருந்து சுவிசேஷ ஊழியத்திலே இன்னும் அதிகமாய் கொஞ்சம் தீவிரம் காட்டும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதே இந்த நாளிலிருந்தே டிசம்பர் மாதத்தில் நாம் சந்திக்க இருக்கிற வீடுகளை குறித்ததான முகவரிகளை தயவுசெய்து ஆயத்தப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மிக குறிப்பாக உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அன்பிலீவர்ஸ் மாத்திரம்தான். ஏற்கனவே சபைக்கு போகிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க குடும்பத்துடைய அட்ரஸ்லாம் கொடுத்துடாதீங்க.
இன்னும் கர்த்தரை அறியாத குடும்பங்கள், பிரச்சனையில் இருக்கிறவர்கள், அவருடைய முகவரிகள் எல்லாம் இப்பொழுதிருந்தே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற டிசம்பர் மாதத்தில் அவர்கள் எல்லாம் போய் சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தயவுசெய்து இந்த ஊழியத்தில் அத்தனை பேரும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பங்கெடுப்பதற்கு மாத்திரமல்ல, இன்றைய நாளிலிருந்தே உங்கள் தனிப்பட்ட ஜெப நேரங்களில் அதற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். சமீப நாட்கள் என்று சொல்ல முடியாது, பல நூற்றாண்டுகளாக இந்த காரியம் தேவ ஜனங்களுக்குள் கலக்கத்தையும் குழப்பத்தையும் சில பேருக்குள் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால் ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பதை பற்றிதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் என்ன குழப்பம் இருக்குது? எங்களுக்கு அதில் குழப்பம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எந்த நாளில் நாம் ஆராதிக்க வேண்டும் சொல்லுங்கள்? வாரத்தின் இறுதி நாளிலா அல்லது வாரத்தின் முதலாவது நாளிலா? இப்போ குழப்பம் ஏற்பட்டுருச்சு இல்லை? இப்போ குழப்பம் வந்துருச்சுல்ல? எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தானே இருந்தோம் அப்படின்னு நீங்கள் குழம்பிட்டீங்க பாருங்கள் உடனே இல்லை? இப்போ இன்றைக்கு ஒரு திரள் கூட்டம், கண்டிப்பாக திரள் கூட்டம் தான் சொல்ல முடியும், இதை குறித்ததான காரியங்களை மிக தீவிரமாய் பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதிலும் அவங்க டார்கெட் பண்ணுறது யாருன்னா, சபைக்கு போகிறவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க அன்பிலீவர்ஸ்கிட்டலாம் போய் காஸ்பிள் சொல்கிறதில்ல. இவங்க கிறிஸ்டின்ஸா, அவங்கள போய் பார்த்து பேசுவோம். வேறு சபைக்கு போகிறாங்களா, அவங்கள டார்கெட் பண்ணுவோம். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம் என்னென்னா, இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. ஓய்வு நாள் அப்படின்னா என்ன, அது எங்கே தொடங்குச்சு அதை பார்க்க போகிறோம். அதை குறித்த பிரமாணங்கள் என்ன, புதிய ஏற்பாட்டை சேர்ந்த நமக்கு அந்த ஓய்வு நாள் இருக்கிறதா? இன்றைக்கு சில பேர் ஜெபிக்கும்பொழுது, மிக குறிப்பாக ஆராதனையில் துவக்க ஜெபத்தை செய்யும்பொழுது, ஊழியக்காரர்களும் சில பேர் சரி, விசுவாசிகளும் பல பேர் எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நம்ம சபையில் கூட சில பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையாக இல்லையா? ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? இப்பொழுது கூட சில பேர் ஜெபம் பண்ணலாம், இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சரிதானா என்பதையெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓய்வு நாளை பற்றிய காரியங்களில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. ஏன்னா நேரடியாக அவர்கள் தொடுக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, வாரத்தின் இறுதி நாள் தானே கர்த்தர் ஓய்ந்திருந்தார், அன்று தானே பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அப்படி இருக்க நீங்கள் எப்படி வாரத்தின் முதலாவது நாளில் ஆராதிக்கிறீர்கள்? இது பெரிய தவறு இல்லையா? கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது அல்லவா? அப்படி இருக்க நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று சொல்லி ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போடுற மாதிரி போடுவாங்க. அதை கேட்டவுடனே சில பேருக்குள்ளே என்ன ஆகிடும், அப்படியே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுரும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தத்தக்கதான ஒரு நிலை ஏற்படும். சரி, ஓய்வு நாள் எப்பொழுது துவங்கினது? அதிலிருந்து நாம் துவங்கலாம். ஓய்வு நாள் எங்கே தொடங்கிச்சு சொல்லுங்கள்? எங்கே தொடங்கிச்சு சொல்லுங்கள்? அட நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினச்சினேன். பதில் ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசியுங்கள். இங்கு தான் ஓய்வு நாளை குறித்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓய்வு நாள் என்பதற்கு சாபத் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இடத்தில் அப்படி எழுதப்படவில்லை என்பதையும் மனதில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். சரி, 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடுத்து வாசியுங்கள். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப இந்த இடத்தில் தான் துவங்குகிறது 7ஆம் நாள். அது ஓய்வு நாள்.
வாரத்தின் இறுதி நாள் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 2வது அதிகாரத்தில் 2 மற்றும் 3வது வசனத்தில் ஓய்வு நாளை பற்றி கர்த்தர் இந்த இடத்தில் எழுதினவர். அதோடு கூட ஆதியாகமத்தில் வேறு எந்த இடத்திலும் ஓய்வு நாள் என்ற வார்த்தை வரவில்லை என்பதை மிக முக்கியமாய் குறித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எங்கேயாவது வாசித்திருக்கிறீங்களா? ஆதியாகமத்தில் எங்கேயாவது வாசித்திருக்கீங்களா? அதன் பின்பாக இந்த ஓய்வு நாளை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் எந்த இடத்தில் எழுதுகிறார் என்பது மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். எங்கே எழுதப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே எழுதப்படுகிறது? யாத்ராகமத்தில். எங்கே? எப்போ? 10 கட்டளைகள்னு சில பேர் சொல்கிறீங்க, அதுக்கு முன்பாகவே வந்துவிட்டது. 16வது அதிகாரத்தில் மன்னா பொழியப்படுகிற அந்த சமயத்திலேயே கர்த்தர் அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜனங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். 16வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த பிரமாணம் அந்த இடத்தில் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். 29வது வசனத்தையும் வாசியுங்கள். அதே 16வது அதிகாரத்தில் 29வது வசனத்தையும் வாசியுங்கள். பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். தன் ஸ்தானத்திலே என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். தன் ஸ்தானத்தில் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ இந்த இடத்துல தான் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளை பற்றிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கொஞ்சமாய் தன் தாசன் மோசையின் மூலமாய் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இப்போ ஓய்வு நாளை குறித்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் கர்த்தர், அதை முதல்ல நம்ம பட்டியலிட்டு பார்க்க போகிறோம். ஓய்வு நாளை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்? முதல் காரியம், ஓய்வு நாள் 10 கட்டளைகளில் ஒன்று. அதை யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அதில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ ஓய்வு நாள் என்பது 10 கட்டளைகளில் ஒன்று, அதை மறக்கக்கூடாது. 2வது, ஓய்வு நாள் என்பது அதை குறித்து மற்றும் ஒரு இடத்தில் யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். 31வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். அப்ப இந்த இடத்துல 2 காரியங்களை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஓய்வு நாள் என்பது கட்டளை மாத்திரமல்ல, ஓய்வு நாள் என்பது உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன? அது அடையாளம் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். அது என்ன? நித்திய உடன்படிக்கை. என்றென்றைக்கே இருக்கும் அந்த உடன்படிக்கை, மாறவே மாறாது. கடைசி வரையில் அந்த உடன்படிக்கை மாறாது. நித்திய உடன்படிக்கைன்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் அடிக்கோடிட்டு காட்டுவாங்க நிறைய பேர். நித்திய உடன்படிக்கைன்னு போட்டிருக்கு, கவனிங்க அப்படின்வாங்க. அது மாறாது. நித்தியமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் மாறாது. 10 கட்டளை மாறினதா? மாறவில்லை. கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற நமக்கு 10 கட்டளை இருக்கா இல்லையா? இருக்குதானே. அப்போ அந்த 10 கட்டளைக்குள்ள என்ன இருக்கு? ஓய்வு நாள் இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஓய்வு நாளை கை கொண்டு தானே ஆகணும். இது ஸ்ட்ராங்காக அவங்க சொல்கிற சில காரியங்கள். சரி, அப்போ ஓய்வு நாள் என்பது கட்டளை, ஓய்வு நாள் என்பது நித்திய உடன்படிக்கை, ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள அடையாளம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருக்கு இருக்கிற அடையாளம்.
4வது ஓய்வு நாள் என்பது நித்தியமாக இருக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து லேவியராகமத்தில் 25வது அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்கள். ஓய்வு நாள் என்பது ஒரு நியாய பிரமாணமாய் கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் எத்தனை காரியங்களை நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல? எத்தனை காரியங்களை பார்க்குறோம்? ஓய்வு நாள் என்பது கட்டளையாக இருக்கிறது. 2வது ஓய்வு நாள் என்பது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஓய்வு நாள் என்பது அடையாளமாக இருக்கிறது. ஓய்வு நாள் என்பது என்னவாக இருக்கிறது? என்னது? பிரமாணமாக இருக்கிறது, நியாய பிரமாணமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இங்கு சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். ஓய்வு நாள் மாத்திரம் இல்லை, மற்றும் ஒரு காரியத்தை மனதில் ரொம்ப ஆழமாக பதிய வைக்கணும். ஓய்வு நாள் என்பது மாத்திரம் அந்த பிரமாணத்தில் கொடுக்கவில்லை, ஓய்வு வருஷம் என்று சொல்லியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 25வது அதிகாரத்தில், லேவியராகமத்தில் 25வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். 25வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காതെ விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமா இருக்க கடவுது. ஒரு நாள் மாத்திரம் ஓய்வு இல்லை, 7வது வருஷம் என்னது? ஒட்டுமொத்தமா ஓய்வாக தான் இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு நாள் மாத்திரம் இல்லை, என்னது? 7 வருடங்கள் கழித்து என்ன செய்யணுமா? ஒட்டுமொத்தமாக தேசமே என்னவா இருக்கணும்? ஓய்ந்திருக்கணும். விதைக்கக்கூடாது, தானாக விளைந்து வந்தது என்ன பண்ணக்கூடாது? அறுக்கக்கூடாது, கிளை கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்துட்டார் அந்த இடத்துல. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் இதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் கொடுத்தாரு? எதனால் இப்படியெல்லாம் செய்தார்? ஒரு வருஷம் ஃபுல்லாக எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் அப்புறம் என்ன சாப்பிடுவாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அதே இடத்துல கர்த்தர் சொல்கிறார், 6வது வருஷத்துலேயே உனக்கு எத்தனை வருஷத்துடைய பலனை தருவேன்றாரு? 3 வருஷத்துக்கான பலனை தருவேன் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். இன்னும் இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வயலை உழுது கொண்டே இருந்தீங்கன்னா அதோடைய சாயில் அந்த நிலத்துடைய வீரியம் என்ன ஆகிடும்? குறைந்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஓய்வு தரணும்னு சொல்கிறாங்க. நிலத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஓய்வு தரணும். அப்பொழுது தான் அதோடைய இது என்ன ஆகும்? தன்மை மாறாமல் மீண்டும் அது வீரியம் கொள்ள ஆரம்பிக்கும். அது நீங்கள் மீண்டும் தொடர்ச்சியாக உழுது கொண்டே இருக்க அது தன் வீரியத்தை இழந்து போகும். அதனால் உங்களுக்கு அறுவடை அளவு குறைந்து போக ஆரம்பித்து விடும், பலன் குறைந்து போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் கருத்தில் வைத்து தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? 7வது வருஷத்தில் மொத்தமாக ஓய்வு கொடு அப்படின்றார். நிலம் முழுவதும் ஓய்ந்திருக்கட்டும். அப்போ அதோடைய சாயல் திரும்ப, அதாவது அதோடைய அந்த சாயில், அதாவது அந்த நிலத்துடைய அந்த மண் வளம் என்ன ஆகிடும்னா மீண்டும் வீரியம் கொள்ள ஆரம்பிக்கும். ஏனென்றால் எல்லா மரங்களுடைய விதைகள் எல்லாம் மீண்டும் விழும், அழுகும், மக்கும். மீண்டும் மண்ணுடைய தன்மை என்ன பண்ணும்? மாற்றம் அடையும், அதே உரமாய் செயல்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? 7வது வருஷம் ஓய்வு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்போ ஓய்வு நாள் மாத்திரமல்ல, என்னவும் இருக்குது, ஓய்வு வருஷமும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒன்று கூட இருக்குது. 25வது அதிகாரத்தில் 8லிருந்து 10 வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இப்படியே 7 7 7 என்று சொல்லி 7 ஓய்வு வருடங்களை கூட்ட வேண்டும். அப்படி என்றால் அது எத்தனை வருடத்தில் போய் முடியும்? 49 போய் முடியும். 50வது வருடம் யூபிலி வருஷம் என்று சொல்லி அழைக்கப்படும். அதில் ஒட்டுமொத்த தேசத்திலும் விடுதலையை கூற வேண்டும். அதுவும் ஒரு ஓய்வு வருஷம்தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க. இப்போ இவங்க சொல்லுகிற காரியம் என்ன? இந்த ஓய்வு நாளை குறித்து யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க அதை நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் அதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை டினாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஓய்வு நாளை பின்பற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான சில பேருடைய பெயர்களை நான் கொடுத்துருக்குறேன். அதை தமிழில் மொழிபெயர்க்க முடியல, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. அதை அப்படியே அடுத்த ஸ்லைடில் பாருங்கள்.
அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய சில பேர் இருக்கிறாங்க. அதில் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சர்ச் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. சர்ச் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதற்கொண்டு பல இடங்களில் பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் ரொம்ப முக்கியமாக 7th டேன்னு ஒன்று வந்தது, பார்த்துருக்கீங்களா? 7th டே பேப்டிஸ்ட் சர்ச், 7ஆம் நாள் ஓய்வுக்காரர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. அதிலிருந்து நிறைய பேர் பிரிந்து போனவங்கள் உண்டு. அடுத்து நீங்கள் பாருங்கள், அப்படியே இன்னும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே போகலாம். இதில் பாருங்கள், ஹவுஸ் ஆஃப் யாவே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. யெகோவாவின் வீடு, ஜெப வீடு என்று சொல்லி. யுனைடெட் சர்ச் ஆஃப் காட், இது நம்ம சென்னையிலேயே ஒன்று இருக்கிறது. அடுத்து அட்வென்டிஸ்ட் சர்ச் ஆஃப் ப்ராமிஸ், அசம்பிளி ஆஃப் யாவே, 7th டே. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக வெளிநாடுகளில் இருக்கிற ஸ்தாபனங்கள். அடுத்து நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது. அடுத்து அவ்வளோதானா? எனக்கு தெரிந்து ஆக மொத்தத்தில் 2018 வரையிலும் எடுத்த கணக்கெடுப்பின்படி 75 பிரிவினர்கள் என்ன பண்ணுறாங்க, எதை ஃபாலோ பண்ணுறாங்களா? 7ஆம் நாளை ஓய்வு நாளை கொண்டு என்ன பண்ணுகிறார்கள், ஆசரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் சொல்லுகிற ரொம்ப அடிப்படையான காரணங்கள் என்ன, அது முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதன் பின்பாக வேதம் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த தெளிவு கண்டிப்பாக நமக்கு வேணும். இந்த தெளிவு நமக்கு ரொம்ப கண்டிப்பாக வேணும். ஏன்னா எத்தனை பேர் ரங்கநாதன் தெருவுக்கு போவீங்க? சும்மா சொல்லுங்கள், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு எத்தனை பேர் போவீங்க? டி நகர்னு சொன்னால் புரியும் உங்களுக்கு. எத்தனை பேர் போவீங்க? அடிக்கடி போவீங்களே. அடுத்த முறை போகும்போது கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். சில பேர் பிரிந்து பிரிந்து நின்று இயேசுவை பற்றி அறிவிக்கிறேன்னு சொல்லி சில பேர் வலுக்கட்டாயமாக உங்களை கூப்பிட்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க யாராக இருப்பாங்க? சர்ச் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள வலுக்கட்டாயமாக அழைத்து இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். அவங்க யாருன்றதை கேட்டுருங்க. இந்த பைபிள் ஸ்டடியை நல்லா தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் தரவு பண்ணாமல் போனீங்கன்னா, இல்லை எனக்கு புடவை வாங்கினா நான் போகிறேன் அப்படின்னு போயிடுங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அவங்கள ஆதாயப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் இந்த வேதாராய்ச்சி கூட்டம். நான் பார்த்த வரையிலும் முதல் தடவை நான் பார்த்தது அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். இப்படி எல்லாமே ரொம்ப வயதானவங்களாம் இல்லை, எல்லா வயதும் சேர்ந்த பிள்ளைகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த காரியத்தை செய்கிறத நான் பார்த்தேன். இன்னும் அவங்க எந்த இடத்துலலாம் பரவி இப்படி செய்கிறார்கள் நமக்கு தெரியாது. அப்போ சபையானது விழித்திருக்க வேண்டும், இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரி, இவர்கள் அடிப்படையாக சொல்லுகிற காரியங்கள் என்ன, இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி அப்படின்னு ஒரு இயக்கம் ஒன்று இருந்தது 18th செஞ்சுரியில். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப முக்கியமான நபர் யார் என்று சொன்னால், ஃபவுண்டர்னு கூட அவரை சொல்லலாம். அவர் தான் சார்லஸ் டேஸ் ரசல் அப்படின்றவர். அவர் தான் அந்த பைபிள் ஸ்டூடெண்ட் இயக்கத்தை நிறுவினவர். அவர் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, ஜெகோவா விட்னஸ்க்கு அவர் தான் யார், ஃபவுண்டர் அவர் தான். அந்த சார்லஸ் டேஸ் ரசல் அப்படின்றவருடைய இடத்துல இருந்து தான் நிறைய பேர் பிரிந்து 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 அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிந்து 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 இத்தனை காரியங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இன்னைய வரையிலும் ஜனங்களுக்குள்ளே விதைத்து கொண்டு இருக்கிறாங்க பல்வேறு பெயர்களில். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சர்ச் ஆஃப் காட் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், 7th டே சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எல்என்ஜி ஒயிட் அப்படின்றவங்க தான் அதில் ரொம்ப முக்கியமான நபர். அவங்கள கூட ஃபவுண்டர்னு கூட சொல்லலாம். அவங்க எழுதின புத்தகம் தான் பைபிளுக்கு அடுத்து அவங்களுக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்கிற ஒரு புத்தகம். எல்என்ஜி அம்மையார் என்று சொல்வார்கள், ரொம்ப மரியாதை வைத்து பேசுவாங்க, தவறில்லை. அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை, அதாவது அவங்க பைபிளுக்கு எடுத்திருக்கிற பைபிளுக்கு அவங்க கொடுத்துருக்கிற விளக்க உரை, அந்த புத்தகத்தை ரொம்ப முக்கியமாக அவங்க வாசிப்பாங்க. இப்போ அந்த இடத்துல சில பேர் அவங்களுடைய கொள்கைகள் சிலது பிடிக்காமல் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தவங்க தான் யார், சர்ச் ஆஃப் காட். நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் அடிப்படையாக ஒரு சிலதை தெரிந்து கொள்வது நல்லது. ரொம்ப அதிகமாக தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தெரிந்தால் போதும். அதுக்காக அதை போய் ஃபுல்லாக போய் ஸ்டடி பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்ம நேரத்தை போய் அதில் செலவழிக்க வேண்டாம். ஆனால் அடிப்படையாக நீங்கள் இந்த அத்தனை கூட்டமும் பேசுகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், இப்போ நம்ம பார்க்க இருக்கிற காரியங்களை வைத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் வாதத்தை துவங்குவாங்க அல்லது தங்களை நியாயம் என்று நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அதில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால்,
7ஆம் நாள் தான் சபை கூடி வருதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்வதற்கு முதல் காரணம் நம்ம வாசித்தோம். 7ஆம் நாளில் தான் யார் ஓய்ந்திருந்தது? கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அதனால் வாரத்தின் இறுதி நாளில்தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது அவர்கள் சொல்லுகிற அடிப்படையான வாதத்தில் முதல் வாதம் அதுதான், முதல் காரியம். அதை குறித்து கொள்ளுங்கள். இரண்டாவது என்னவென்று சொன்னால், 10 கட்டளைகளில் இது ஒன்றாக இருக்குது இல்லையா? 10 கட்டளைகள் மாறவில்லை இல்லையா? அது நீங்கள் நியாயப்பிரமாணம் நீங்கள் சொல்ல முடியாதே. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் முற்று பெற வைத்து விட்டார் என்று சொன்னாலும் 10 கட்டளைகளுக்கு முடிவில்லை இல்லையா? அப்படி இருக்க அந்த 10 கட்டளைகளில் ஒன்று ஓய்வு நாளாக இருக்கையில் அப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ பொதுவாக நம்ம என்ன ஆர்கியூ பண்ணுவோம்? விசுவாசிக்கிற எவனுக்கும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கோடிட்டு காட்டுவோம். ஆனால் அவங்க சொல்லுகிற காரியம் என்னென்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார், உண்மைதான். ஆனால் 10 கட்டளைகள் முற்று பெற்று விட்டதா? அப்போ 10 கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயன்னு சொன்னார் கர்த்தர். அப்போ இப்போ அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிவாதம் வைப்பாங்க. அப்போ 10 கட்டளையில் ஒன்று அல்லவா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி அதை விட முடியும்? அப்போ 7ஆவது நாள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். 3வது, நித்திய பிரமாணம். எது மாறினாலும் நித்திய பிரமாணங்கள் என்ன பண்ணாது? மாறாது. அதனால தான் நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா? நித்திய உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாரே. அப்போ அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நித்திய உடன்படிக்கைகள் மாறாது. இது அவர்கள் வைக்கிற 3வது வாதம். இது 3வது மிக முக்கியமான ஒரு காரியம். 4வது காரியம் என்னவென்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் கர்த்தரும் அந்த நாளில் தான் பிரசங்கித்தார் என்று சொல்லி வாதம் வைப்பார்கள். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். கொஞ்சம் பின்பாக வச்சு வாசிமா மைக்க. அப்ப அந்த இடத்துல அவர் சொல்றது பாருங்க, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் அவர் என்ன பண்றார்? ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிரசங்கித்தது எந்த நாளில் தான்? ஓய்வு நாளில் தானே பிரசங்கித்தாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஓய்வு நாளில் ஆராதிக்க வந்திருக்கிறாரு. அப்படி இருக்க நீங்கள் எப்படி 7வது நாளை விட்டுட்டு நீங்கள் வாரத்தின் 1வது நாளை எடுத்துக்கொள்ள முடியும்? இது அவர்கள் கொடுக்கிற 4வது காரியம். குறித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். முதல் காரியம் என்ன? கர்த்தர் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அது அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு இது. 2வது 10 கட்டளைகளில் ஒன்று. 3வது நித்திய பிரமாணம். 4வது என்னது? ஆண்டவரே என்ன பண்ணார்? ஓய்வு நாளில் தான் என்ன பண்ணார்? ஆலயத்துக்கு வந்தார். அதையும் பாருங்கள் அப்படின்வாங்க. 5வது, அப்போஸ்தலர்களும் இதை கடைபிடித்தார்கள் என்பது 5வது அவருடைய வாதம். அப்போஸ்தலர்கள் கூட என்ன பண்ணாங்க? கடைபிடித்தாங்க. வாசிங்க, 13வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசியுங்கள். 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். பாருங்க, அப்ப ஓய்வு நாளில் தான் அன்றைக்கே அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஆராதித்தார்கள் அல்லவா? மற்றும் ஒரு இடத்தில் கூட பாருங்க, 18வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பாருங்கள். 18வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலும் இதை நாம் பார்க்க முடியும். வசியுங்கள். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி. அப்போ ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்தில் யார் சம்பாஷணை பண்ணது? அப்போஸ்தலனாகிய பவுல் சம்பாஷணை பண்ணினார் அல்லவா? அப்போ அப்போஸ்தலர்களே ஓய்வு நாளில்தான் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி அடிக்கோடிட்டு காட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி நிறுத்திவிடாமல் 6வதாய் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். ஆதி திருச்சபையே வாரத்தின் இறுதி நாளில் தான் ஆராதனையை நடத்தினது என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. ஆதி திருச்சபையில் அப்படி தான் இருந்தது அப்படின்வாங்க. 15வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பாருங்கள்.
15வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசியுங்கள். மோசேயின் ஆகமங்கள் மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பாருங்க. அப்போ ஆதி திருச்சபையிலேயே ஓய்வு நாளில் தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, சபை கூடி வருதலை வைத்திருந்தார்கள். அன்றைக்கு தான் கூடி வந்து ஆராதித்தாங்க. அப்படி இருக்க எப்படி நீங்கள் புதுசாக வந்து வாரத்தின் முதலாவது நாள் நீங்கள் எப்படி ஆராதிக்கலாம்? இது எவ்வளோ பெரிய தவறு! இது கர்த்தர் ஏற்படுத்தின நாளை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு நாளில் நீங்கள் ஆராதிக்கலாமா என்று சொல்லி மிக முக்கியமான சில காரியங்களை சொல்லுவாங்க. 6 காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு இடத்தில் கூட பார்க்கலாம். 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. எப்படி வழக்கமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து எந்த நாளில் ஜெபம் பண்ணுறாங்க? எந்த நாளில்? ஓய்வு நாளில் நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை ஆதாரங்கள் இருக்க எப்படி வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள் ஆராதிக்கலாம்? என்ன பதில் சொல்கிறீங்க? ஏன் நம்ம வாரத்தின் முதலாவது நாள் ஆராதிக்கிறோம்? ஏன் வாரத்தின் முதலாவது நாள் ஆராதிக்கிறோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இப்படி வந்து சில கேள்விகளை கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? குழப்பம் ஏற்பட்டிருக்குல்ல நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. யாருக்குமே குழப்பம் ஏற்படலையா? அப்போ பைபிள் ஸ்டடி இதுவும் நிறுத்திக்கலாமா நம்ம? என்ன சொல்கிறீங்க? யார் யாருக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கு அப்படின்றவங்க, சரி எனக்கு டவுட்லாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது, நம்ம ஆராதிக்கிறது சரிதான் தெரியுது, ஆனால் எனக்கு எப்படி அவங்களுக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியலன்றவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ இதற்கான பதிலை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறதுக்கு முன்பாக அடிப்படையாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஓய்வு நாளில் யூதர்கள் என்ன செய்வார்கள் என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். யூதர்கள் என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் நான் சொல்கிறேன். ஓய்வு நாளில் பொதுவாக யூதர்கள் என்ன செய்வார்கள் என்பதெல்லாம் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஓய்வு நாளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணுறவங்கள்ட்ட இந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம பேச வேண்டியது அவசியம். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசியுங்கள். 16வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். அப்ப ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? சமைக்க கூடாது. சமையல் என்றைக்கே முடிஞ்சிடணும்? சனிக்கிழமையே முடிஞ்சிடணும். சனிக்கிழமை செய்தது தான் என்றைக்கு சாப்பிடணும்? மன்னிக்க வேண்டும், வெள்ளிக்கிழமை செய்தது தான் என்றைக்கு சாப்பிடணும்? சனிக்கிழமை சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் சூடு பண்ணணும், அடுப்பே பற்று வைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம் அது. அப்போ ஓய்வு நாள் என்று சொன்னால் என்ன பண்ணக்கூடாது? அடுப்பு பற்று வைக்கக்கூடாது. ஒரு காஃபி டீ கூட என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இதை நல்லா மனதில் வைத்துக்கொள்ளணும். ஓய்வு நாளில் ஆராதிக்க வேண்டும் என்கிறவர்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷாக் கொடுக்கணும். நம்ம நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கணும். நேற்று வைத்த புளியோதரை சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. சில்லுன்னு சாப்பிட்டீங்களா சூடாக சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. சரி, அடுத்து என்ன செய்யணுமா பாருங்கள். 29வது வசனத்தில் பாருங்கள். ஓய்வு நாளில் யூதர்கள் செய்கிற காரியம் என்ன? 29. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். ரொம்ப கஷ்டம் அது. உன் ஸ்தானத்தை விட்டு நவரவே கூடாது. அங்கே தான் நீ இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது வெளியில். முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், முடியுமா அது? இப்போ யோசிக்கிறேன், அப்பா இந்த கட்டளெல்லாம் கர்த்தர் இப்போ நம்மளுக்கு வைக்கலடா, இருந்துதான் என்னத்துக்கு ஆகுறது நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
ஓய்வு நாளில் எந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது, போகவே கூடாது. இதெல்லாம் கடந்து இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 58வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். 58வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. ரொம்ப கஷ்டமாச்சு இது. என்னது? எதை பேசக்கூடாதான்? உன் சொந்த பேச்சு என்ன பண்ணக்கூடாது? சொந்த பேச்சுன்றது இருக்கக்கூடாது அன்றைக்கி. ஆனால் எனக்கு தெரிந்து ஓய்வு நாளில் தான் என்ன தான் ஓய்வு இருந்தாலும் நாக்கு ஓய்வாக இருக்காது. ஓய்வே இல்லை அதுக்கு. எதையாவது ஒன்று பேசி கொண்டு இருக்கோம் அந்த இடத்துல. அப்போ ஓய்வு நாளை குறித்து பேசுகிறவர்கள் இதையெல்லாம் பின்பற்றுகிறார்களா என்பதை அவங்களே ஒரு சுய பரிசோதனைக்குள்ளே கடந்து வரட்டும். முதல்ல ஓய்வு நாளை குறித்து, ஓய்வு நாளில் தான் ஆராதிக்கணும் ஆராதிக்கணும் ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு நாங்கள் தான் உண்மையான சாட்சி அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் மனசை தொட்டு கொஞ்சம் திறந்த மனசோடு சொல்லுங்கள். இந்த ஓய்வு நாளில் என்னென்ன காரியங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அந்த காரியங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா என்பதை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். இன்னும் நம்ம முழுமையான பதில்களை நாம் இன்னும் பார்க்கவில்லை. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஓய்வு நாளை குறித்து பேசுகிறவர்களுக்கு இந்த அடிப்படையான சில காரியங்களை குறித்து பேசிவிட்டு அதன் பின்பாக வேதத்திலிருந்து நாம் பதிலை நாம் சொல்ல போகிறோம். இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி கர்த்தர் எதையெல்லாம் குறித்து பழைய ஏற்பாட்டில் பிரமாணமாய் கொடுத்தார் என்பதை கொஞ்சம் தியானித்துட்டு வாங்க. எதையெல்லாம் நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்பதை தனிப்பட்ட முறையில் தியானித்து பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம். இந்த வாரத்தில் தனிப்பட்ட முறையில் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், தியானித்து பாருங்கள். எந்த புத்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும்? அதற்காக யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 4 புத்தகங்களை ஆதியாகமத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அதுலேயும் நித்திய உடன்படிக்கை ஒன்று வருகிறது. எதையெல்லாம் கர்த்தர் நித்திய உடன்படிக்கை என்று சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த நித்திய உடன்படிக்கை வைத்து தான் அவங்க ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. நாமளும் நிறைய நித்திய உடன்படிக்கை அவங்களுக்கு காட்டணும். அதெல்லாம் காட்டினா தான் அந்த நித்திய உடன்படிக்கைலாம் என்ன ஆச்சுன்னு நம்ம சொல்லி பேச முடியும் அவங்கள்ட்ட. அதுக்காக தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை தியானிங்க. நானும் அந்த பட்டியலை எடுத்து வைத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆதியாகமத்திலிருந்து எது வரையிலும் வாசிக்க வேண்டும்? வருகிற வாரத்தில் உபாகமம் வரையிலும் வாசிங்க. முதல் 5 புத்தகங்களை வாசிங்க. என்ன பாஸ்டர், வருஷத்தில் நாங்கள் இந்த 5 புத்தகத்தை தான் நாங்கள் வாசிப்போம், ஒரு வாரத்தில் வாசிக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? ஒரு முறை வாசித்து தான் பாருங்களேன். ஒரு முறை வாசித்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 அதிகாரம் என்று சொல்லி நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை வாசித்து முடித்து விடலாம். கண்டிப்பாக முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். முடியாது, அது விட முடியாதுன்னு நினைக்கிறேன். 30 அதிகாரம் வாசிக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, முயற்சி எடுங்களேன். கொஞ்சம் எதெல்லாம் நித்திய உடன்படிக்கைன்ட்டு கன்கார்டன்ஸ் தேடவே கூடாது என்றைக்குமே. நீங்கள் வேத தியானத்தில் தேறி வர வேண்டும் என்று சொன்னால் பக்க வழிகளை தேடாதீங்க, கன்கார்டன்ஸில் போகாதீங்க. ஏன்னா இப்போல்லாம் ஒரு ஆப்பில் தட்டினா போதும், எல்லா வசனங்களும் அப்படியே கொட்டும். அப்படியே எது எங்கெங்கே இருக்குது, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், அந்த ஷார்ட்கட்டே போகாதீங்க. நீங்கள் தேடுங்க. கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். தேடிக்கொண்டே இருங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையின் ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அது பல மணி நேரங்களை எடுக்கும், பரவாயில்லை. வேதத்துக்கு தான் நேரத்தை செலவழிக்கிறீங்க. வேதத்துக்கென்று செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் விலையேற பெற்ற நேரங்கள் அது. அதனால் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அந்த இடத்துல. சரி, இப்போ கடைசியாக ஒரே ஒரு பதிலோடு கூட நாம் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தை முடிக்கலாம். ஏன் நம்ம வாரத்தின் முதலாவது நாள் ஆராதிக்கிறோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் நம்ம வாரத்தின் முதலாவது நாள் ஆராதிக்கிறோம்? ஏன் அப்படியா? இல்லை, ஏன் வாரத்தின் முதலாவது நாள் நாம் ஆராதிக்கிறோம்? அன்றைக்கி தான் லீவ். அப்படியா? அன்றைக்கி தான் லீவா? இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் இருக்கவங்களுக்கு என்றைக்கு தான் லீவு? ஃப்ரைடே தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆராதனை என்றைக்கு நடைபெறுகிறது? ஃப்ரைடேயில் தான் நடைபெறுகிறது. சரி, கோவிட் டைமில் கொஞ்சம் லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைம்லலாம் நம்ம எப்போ ஆராதித்தோம்? நம்ம சண்டே கூட ஆராதித்தோம், அது வேறு, அது சொல்லக்கூடாது. அதை
ஆனால் எந்த சமயத்தில் நம்ம ஆராதித்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வெள்ளிக்கிழமை, அடுத்து சனிக்கிழமை என்று சொல்லி ஏனென்றால் அந்த டைமில் தான் லாக்டவுன் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் தளர்வு கொடுத்தார்கள். அதனால் எந்த நேரம்லாம் நம்மளுக்கு கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் வந்து ஆராதித்தோம். ஆனால் ஏன் நாம் வாரத்தின் முதலாவது நாளை தெரிந்து கொண்டோம்? திருச்சபையானது ஏன் வாரத்தின் முதலாவது நாளை தெரிந்து கொண்டது என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். வாரத்தின் முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு அப்பனா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த பின்பு. நம்ம ஆண்டவர் என்றைக்கு உயிர்த்தெழுந்தார்? வாரத்தின் முதலாவது நாளில் நம் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுனால தான் திருச்சபையானது முதல் நாளை கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக ஃபிக்ஸ் பண்ணுச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதுதான் அடிப்படையான காரணம். இரண்டாவது, இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் நமக்கு என்றைக்கு தான் விடுமுறை? ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூடி வருவது நமக்கு சுலபமாக இருக்கும். ஒருவேளை திடீரென்று மாற்றிட்டாங்க, இந்தியாவில் சட்டம் மாறுது, இனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லை, சனிக்கிழமை தான் உங்களுக்கு விடுமுறை, இல்லை திங்கக்கிழமை தான் உங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தேசத்திலும் அந்த மாற்றம் வந்ததுன்னா நம்ம எந்த நாள் ஆராதிப்போம்? திங்கக்கிழமையில் ஆராதிக்கலாம், தவறு இல்லை. எந்த நாள்லையும் ஆராதிக்கிறதுக்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு தவறு, எந்தவித விதிவிலக்கும் இல்லை. ஏனால் எல்லா நாளும் யார் உண்டு பண்ணின நாள்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்னும் கூட ஒரு காரியத்தை நாம் யோசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு 7வது நாள் என்னது? ஓய்வு நாள், அப்படி தானே? 7th டே அவருக்கு. ஆனால் மனுஷனுக்கு அதுதானது? மனுஷனுக்கு அதுதானது ஃபஸ்ட்டு டே, கரெக்டு தானே? ஏன்னா 6வது நாள் தானே கர்த்தர் அவனை உண்டு பண்ணார். 6வது நாள் அவனை உண்டு பண்ணார். அப்போ 7வது நாள் மனுஷனுக்கு என்னது நாள்? ஃபஸ்ட்டு டே. இது பதிலாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது எந்த நாளில்? வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையில் அவர் எழுந்தார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சபையானது வாரத்தின் முதலாவது நாளில் ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறது. இதை மனதில் ஆழமாய் பதிய வையுங்கள். வேதத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு சித்தமானால் வர இருக்கும் நாட்களில் அந்த பதில்களை தெரிந்து கொள்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தர்மையான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய மந்தையை ஆண்டவரே தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் பல இடங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய மந்தைக்குள்ளாய் நுழைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் விழித்திருக்கிறவர்களாய் மந்தைகளை ஆண்டவரே நல்ல முறையிலே கண்காணிக்கத்தக்க கிருபையும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, கூடுமானால் அக்கினிக்கு நேராய் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை இழுத்து தப்புவிக்கத்தக்க கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து நடத்துங்க. இத்தாழ்த்திமுடைய கிருபையின் கரங்களிலே தருகிறோம். அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானமும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரம்.